ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடிங்க்கு முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது எது? ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி. இது மூணில் ரொம்ப முக்கியமானது எது? கற்றுக்கிறதுக்கு எது ரொம்ப கஷ்டமானது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூணுமே முக்கியமானது தான். இதில் எது ரொம்ப முக்கியமானது? ஸோ அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் நான் ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்கேல்பிங் தமிழ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பண்ணுற ட்ரேடை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடைசியாக 3 நாள் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நான் லாஸ் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 2 நாள் ப்ராஃபிட் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கம்மிங் வீக்ஸில் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேன், அதில் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா, லாஸ் எடுக்கிறேன்னா, ஸோ எல்லா வீடியோவுமே இதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற ட்ரேட்லேருந்து நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ட்ரேடிங்க்கு 3 தூண்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி. இது மூணுமே முக்கியம்தான். இது மூணில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜினா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை எந்த இடத்துல வாங்குறது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எந்த இடத்துல டார்கெட் வைக்கிறது. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 90 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸு, 120 ரூபாய்க்கு டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரைஸில் வாங்குறது, எந்த ப்ரைஸில் டார்கெட் செட் பண்ணுறது, எக்ஸிட் ஆகிறது. ஸோ ஸ்டாப் லாஸ் எந்த ப்ரைஸில் செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லாருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதில்ல. யாருக்கு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுமோ அவங்கவுங்க அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இண்டிகேட்டர்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா, நான் ஒரு 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த இண்டிகேட்டரோட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தான். என்னோட பெஸ்ட் இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான். இந்த சேனலை முன்னிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்திருப்பேன், நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு மூவிங் ஆவரேஜ் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால அந்த இண்டிகேட்டர்ஸ் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் நான் அந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் இருக்கும், பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ மற்றபடி 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ஒரு மூவிங் ஆவரேஜை இன்னொரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ணுது, இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜ் மேலே இன்னொரு மூவிங் ஆவரேஜ் புல் பேக் எடுக்குது, இந்த மாதிரிலாம் நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. கிராஸ் ஓவர் ட்ரேடு, புல் பேக் ட்ரேட்லாம் நான் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. ஸோ மூவிங் ஆவரேஜை வேறு விதமாலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன். அதை தாண்டி விவேப் இண்டிகேட்டர், வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு சப்போர்ட்டிங் ரோலுக்காக மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தான் கொடுப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ட்ரேடிங்கில் கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கணும், கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாயும் ஒரு ட்ரேடில் போடுவீங்களா? ஸோ சப்போஸ் அதில் லாஸ் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய லாஸ் வரும். ஸோ அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கு அந்த 1 லட்ச ரூபாவை 4 ஸ்ப்ளிட் பண்ணி 4 ஸ்டாக்கில் போடலாம், இல்லை 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ட்ரேடில் 50% கேபிட்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலில் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வைக்கலாம், என் கேபிட்டல்லேருந்து எனக்கு 1% தான் ஸ்டாப் லாஸு, ஒரு ட்ரேடில் 1% தான் ஸ்டாப் லாஸு, இல்லை 2% தான் ஸ்டாப் லாஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ யூஸ் பண்ணுவேன், நான் 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா 20 ரூபா டார்கெட் வைப்பேன், இல்லை 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா 10 ரூபா டார்கெட் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு, பொசிஷன் சைஸிங், எவ்வளோ ஸ்டாப் லாஸ், டார்கெட்,
என்னோட கேபிட்டல் இவ்வளோ இருக்கு. இத வச்சு நான் இப்படி தான் ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சு ட்ரேட் பண்றது தான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இது முக்கியம் தான். ட்ரேடிங்ல ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியமோ அதே மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ ட்ரேடிங் பண்ற எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர் அண்ட் கிரீட். ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டீங்க. வாங்குனதுக்கப்புறம் அது இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா நீங்க லாஸ் பார்ப்பீங்க. லாஸ் அமௌண்ட் உங்களுக்கு லாஸ்ல போகும்போது கண்டிப்பா ஒரு பயம் வரும். ஸோ அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாரி கிரீடும் சரி, ஒரு ஸ்டாக் ஏறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது எப்ப வெளில வர்றதுன்னு தெரியாது. ஸோ இன்னும் வச்சுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஆசை வரும், பேராசை வரும். ஸோ அதுவும் ட்ரேடிங்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரேடிங் சைக்காலஜில இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு. ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கிடைச்சிருச்சு. எப்படி ஃபாலோ பண்றதுன்னு ஐடியா கிடைச்சிருச்சு. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவீங்களா? ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும். அத நீங்க கிரியேட் பண்ணணும். அத கிரியேட் பண்ணாலும் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்களா? டிசிப்ளினா ஃபாலோ பண்றீங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் விட்டுருங்க. ஸ்கால்பிங் பண்றோம்ல, ஸோ எங்க இது ரொம்ப முக்கியமானது எமோஷன் கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா ஸ்கால்பிங்கிறது ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம டிசிஷன் எடுக்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நான் அதிகமா டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றது வந்து கண்ட்ரோலிங் எமோஷன் தான். ஸோ என்னதான் எனக்கு ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சிருந்தாலும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட நான் கரெக்ட்டா கிரியேட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணாலும், ஸோ எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல ஸோ நான் இந்தந்த விஷயத்தலாம் ஃபியர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் தப்பான ட்ரேட்லாம் எடுத்திருக்கேன். இம்பல்சிவ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க பண்ணியிருக்கேன். ரிவெஞ்ச் ட்ரேடு பண்ணியிருக்கேன். ஓவர் ட்ரேடு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணா தான் நம்மளால சூப்பரா ட்ரேட் பண்ண முடியும். இதுல எது கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஒரு 3 மாசம் நெறைய கேண்டில் ஸ்டிக் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ட்ரேட எடுத்து பார்த்தீங்க, நெறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, நெறைய ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஸ்ட்ராட்டஜி கத்துக்க முடியும். அது கூட ஈஸி தான். ஒரு 3 மாசம் கன்டினியூஸா நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி உங்களால கத்துக்க முடியும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதான் பிளான். என்ட்ட இவ்வளோ தான் கேபிட்டல் இருக்கு. நான் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். எனக்கு ஒரு ட்ரேட்ல லாஸ் வந்தா இவ்வளோ தான் லாஸ் வரும். ஸோ நான் அடுத்த ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னா, இந்த லாஸ நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பிளானு அது ஈஸியா கிரியேட் பண்ணிரலாம். ஸோ ஒரு ரூல்ஸுமே நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸ்ட்ராட்டஜி தான் என்னோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனா, அத ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பிராக்டிஸ் தேவ, ரொம்ப டிசிப்ளின் தேவ. ஸோ அதெல்லாம் இருந்தா தான் இந்த விஷயத்த நம்ப கைக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ நீங்க நெறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றதுக்கு அவங்க கஷ்டப்படுறது தான். ஸோ இதுல கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி. என்ன விஷயம்னு தெரிஞ்சிரும். ஆனா அத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ சைக்காலஜிய கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுக்கு நம்ப நெறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்காலஜி தான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி. 70% பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, 20% பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட், 10% பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனா புதுசா வர ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கிறதுக்காக நெறைய ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்னதான் நெறைய ஸ்ட்ராட்டஜி மாத்துனாலும், இந்த சைக்காலஜியும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாத வரைக்கும் ட்ரேடிங்ல கன்டினியூஸா ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி 50% ஒர்க் ஆகும். 50% ஒர்க் ஆகாம போகும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அத பொறுத்து தான் இருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகாது. ஸோ 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் ப்ராஃபிட் வரலாம். 5 ட்ரேட் லாஸ் வரலாம். பட் அந்த ப்ராஃபிட்ல 5 ட்ரேட் ப்ராஃபிட்ல எவ்வளோ நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, 5 ட்ரேட் லாஸ்ல எவ்வளோ பணத்த விடுறீங்க. ஸோ மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட்ல நீங்க இருக்கீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால நெறைய ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கோங்க. அது கூட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அத ஃபாலோ பண்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங்ல. இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, ட்ரேடிங்ல நீங்க கன்டினியூஸா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்ஷன் ஸ்கேல்பிங் இன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.